கஷ்டம் என்று ஒருத்தர் கேட்டால் நீங்க காசா கஷ்டம் கேட்டு கொடுத்துருங்க. அவர் கஷ்டமெல்லாம் உங்ககிட்ட வேலை. இது தடுக்க மறுத்தால் 4 பேருக்கு நல்ல மனுஷன் சொல்லி நான் கொடுத்தனுங்க, அவனுக்கு உதவி செய்தனுங்க, இவனுக்கு உதவி செய்தனுங்க, எல்லாம் செய்தன். கடைசியில் ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னா, நீங்கள் நுகர்ந்த உணர்கொண்டு இந்த உணர்ச்சியில் தான் உங்க உயிரை ஆடுகின்றது. ஆனால் இதன் வழி அவனை காக்கின்ற உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? இதை போன்ற நிலைகளை தான் இப்போது சொல்லு. நல்லவர்கள் தான் பெரும்பகுதி இறக்கம் ஈகிக் கொண்டாலும் வேதனைப்பட்ட உணர்வுகள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் என்ற நிலையில் கேட்கப்படும் நிலை வருகின்றது. இப்ப நம்ம கிட்ட வர்றது என்ன சொல்றது? எத்தனை தரம் இவங்க விட்டு சொன்னாலும் கூட நம்ம கிட்ட என் பையன் குடும்பத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நோய் என்னை விட்டு போகவே மாட்டேங்க, கொடுத்தவன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் கேட்கிறாங்களே தவிர எனக்கு இந்த நல்ல அருளை கொடுங்க, அவர்களுக்கு நல்ல அருள் பெற வேண்டும், அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சக்தி என்ன வேண்டும்? யாராவது துளி கேட்கிறாங்களான்னு இல்லை. நான் இத்தனை பேர் ஒருத்தர் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கு இத்தனை தயார் வரும். இத்தனை பேரும் என்னை சொல்லி கஷ்டம் கஷ்டம் சொன்னா என் உயிரில் பட்ட என்ன ஆகும்? இந்த உணர்ச்சியில் எங்களோட சேர்க்க வேண்டும். உங்க நல்லது செய்யறதுக்கு மாறாக காடு மேடெல்லாம் அலைஞ்சி பல நிலைகள் பெற்று வந்தாலும் இப்ப 1000 பேர் எனக்குள் சொன்னால் உங்க வலு எனக்குள் என்ன ஆகும்? நான் பாதுகாக்கும் சக்தி இல்லை என்றால் உங்களுக்கு முன்னாடி நாம் என்ன எங்கோ பல நோய்கள் எடுத்து சில நிலைகள் போய்கொண்டுதான் குரு கொடுத்த அருளால் இதை நீக்கி உங்களுக்குள் நல்லதாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து இங்க வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கிற அந்த வார்த்தையை விட்டு தள்ளும். என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் அருசக்தி வர வேண்டும் என்று எண்ணுங்கள். என் கணவருக்கு உயர்ந்த ஞானம் வர வேண்டும் என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு ஆளே இல்லை. அப்ப திருப்பி சொன்னோம்னா நான் மறந்துட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? உடல்ல உள்ள அணுக்கு அது சாப்பாடு தேவை. அந்த கருவாட்டு குழம்பு நாத்தத்தோட சாப்பிட்டாலும் கருவாட்டு குழம்புன்னு தான் விஷயம் இருக்கும். மீன் குழம்பு வச்சா நாத்தமா இருந்தா நல்லா இருக்கும். ஆக நல்ல குழம்பு வச்சு வசையை சாப்பிடணும் என்ன ஐயனுக்காக அந்த நாத்தம் இருந்தால் தான் சாப்பிடணும். அதே மாதிரிதான் உணர்வின் அணுக்கள் அந்த சுவையை பெற்றால் அந்த உணர்வின் தன்மை தான் எழுதும். இதை போன்ற நிலையில் நம்மளுக்கு மனிதன் வாழ்க்கை வருகின்றது. ஏன்னா குறுகிய காலமே இந்த உடல்ல வாழ்கின்றோம். எத்தனையோ கோடி உடல்களில் பல துயர்களை அனுபவித்து மற்றொன்றுக்கு இரையாகி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 இந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் உடல்களை மாற்றி மாற்றி அமைத்து தீமையிலிருந்து தப்பிடும் உணர்வின் தன்மை பல எத்தனையோ உடல்களை மாற்றி தீமையிலிருந்து தப்பிடும் இந்த மனித உடலை உருவாக்கியதை அந்த உயிரான ஈசனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டாமா? அவனை நாம் மறந்து நாம் தவறான நிலைகளை இன்றும் போய்கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? இதை தான் சூட்சமத்தில் நடப்பதை மனிதன் உணர்ந்து தன்னை அறிந்து செயல்படும் முறையவாறு என்பதனை தெரிவிப்பதற்காக நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை சிலையாக்கி அதை காவியத்தை படைத்து அந்த காவியத்தை நமக்குள் அதன் உணர்வுபடி பார்க்கப்படும் போது சிலைக்கு பாலாபிஷேகம் செய்கின்றன. நீங்க சிலையில பாலாபிஷேகம் செய்யும்போது பாருங்க, குடும்பத்தில் கஷ்டம் இருந்தா அதெல்லாம் கஷ்டத்தில் அவங்க இந்த பாலை எண்ண மாட்டாங்க. தன் குடும்பத்தில் அந்த கஷ்டத்தில் என்ன, என் பையன் இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறானே, நான் கொடுத்தவன் கொடுக்கலையே. ஏன்னா அந்த முறை இருக்கும்போது பாலாபிஷேகம் ஊற்றும் போது இவங்க குறைகளெல்லாம் சொல்லி அந்த நல்ல மனதை எடுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஏனென்றால் மனிதன் ஆசை முன்னணியில் வரப்படும் போது அந்த மெய் உணர்வை நாம் பெறும் தகுதி இழந்துதான் இருக்கின்றோம். இந்த ஆசை தான் முன்னணியில் வருகின்றது. ஆசைப்பட வேண்டியதான், ஆசை இல்லாத எதுவும் நடக்காது. ஆகவே இதன் மேல் ஆசைப்பட வேண்டும், அந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும், அந்த ஆசைப்பட வேண்டும். பாலிலே எப்படி சுவை இருக்கின்றதோ இந்த கனி போன்ற கனி அபிஷேகம் செய்யும் போது கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும். அந்த கனி போன்ற என் வாழ்க்கை அமைய வேண்டும், அந்த சுவைமிக்க நிலைகளின் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று எண்ணினால் உங்க உயிரிலே இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த சந்தனத்தை போல அந்த நறுமணத்தை நான் பெற வேண்டும் என்று இதை பெற வேண்டும் என்று ஏங்கினால் உங்க உயிரில் அந்த அபிஷேகம் நடக்கின்றது. அந்த அபிஷேகம் நடந்த பின் இந்த உணர்ச்சிகள் உங்க இரத்த நாணங்களில் கலக்கின்றது. பின் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது உங்களை மனிதனா உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு இந்த ஆகாரத்தை ஊட்டுகின்றேன். இப்போது இதையெல்லாம் நாம் சூட்சமத்தில் நடப்பதை நாம் எப்படி அறிந்து செயல்படுவது? அந்த அகசியம் உருவ வழிக்கு உணர்வின் ஊட்டி அருவ நிலையை நீ எப்படி நுகர்வது? அந்த அருவத்தை உனக்குள் சேர்க்கப்படும்போது அந்த ஞானத்தின் வழி உன்னை எப்படி காக்க வேண்டும் என்றுதான் இந்த சிலைகளை வடித்தமைத்தல்.
சிலையை வைத்தின்று பூஜை செய்வோரும் சரி, நாம் அங்க போய் பக்தி கொண்டு நாம் செல்வோரும் சரி, துயரத்தை தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதோட துயரம் நீக்கும் ஒரு சொல்லு கூட வருவதில்லை. கேட்டால் நான் அப்படியெல்லாம் கும்பிடுவதில்லைன்னு சொல்லுவாங்க பெரும்பகுதியானவர்கள். நான் அப்படி கும்பிடுறதில்லை, நான் இப்படிதான் கேட்பேன். சொல்லுக்கு பதில் வருமே தவிர, ஆனால் உண்மையின் இயக்கங்கள் நமக்குள் அது வளரும் முறைகளை நாம கையாள்வது எப்படி என்று சூட்சமற்ற நடப்பேதான் உருவத்தை அமைத்துக் கொடுத்தனர். ஆகவே இந்த உருவத்தை அமைத்துக் கொடுத்த நிலைகளை அந்த ஞானிகளை கொஞ்சமாக நாம் மதிக்கின்றமா என்றால் இல்லை. நமக்காக வந்து கல்வி அறிவில்லை, அந்த நிலைகளை கொண்டு இன்றைக்கு கல்வியில் அறிவில்லாத அன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது படிப்படியா மாறி இன்றைக்கு வேற வழியில வந்துருச்சு. அன்னைக்கு பக்தியுடைய நிலைகள் அந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும் அப்படின்னு என்ன ஒண்ணு, தெய்வத்துக்கு முன்னாடி நாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு அந்த எண்ணம் இருந்தது. இன்று தெய்வத்துக்கு முன்னாடி தப்ப சொல்லி போட்டு பார், என்னை இப்படி சோதிக்கிற நிலையைதான் இன்றைக்கு கல்வி அறிவு கொண்டு வளர்ந்து கொண்ட நாம் தவறையும் செய்து விட்டு அந்த தெய்வத்திட்ட கொண்டு போய் தன்னை நியாயப்படுத்தி அந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்வதுதான் பல உண்டு. ஆனால் அந்த ஞானிகள் காட்சிய உணர்வுகளை நாம் இதுவரையும் பெறவில்லை. கொலை செய்வோம்னு தன்னை நியாயப்படுத்திக் கொள்கின்றான். என்னை இப்படி தொல்லைப்படுத்த நீ கேட்க மாட்டேங்கிற, அவனை தொலைச்சு போட்டு உணவத்தை வந்து காணிக்கா போடுறான்னு போடலாம். இப்படியும் உண்டு. ஆக மொத்தம் நான் காளியாக மாறுவேன், பேயாக மாறுவேன், அதன் உணரின் தன்மை கொண்டு நான் செயல்படுத்துவேன். ஏனென்றால் காளி கோயிலுக்கு ஆட்டையும் கோழியும் கொடுத்து பாரு என்னை இந்த மாதிரி பண்ணான், என்னை இது பண்ணிடுறான்னு ஆட்டை வைத்து அங்கே பலியிட்டு அவன் நாசமா போகணும், இப்படிதான் கும்பிடுறோம். ஏன்னா நாம் ஒன்றும் மரியாதை நல்லதை கொள்ளுகின்றோம் என்பதனை மறந்து விடுகின்றனர். இதே போல சில துயரின் உணர்வுகளைத்தான் நமக்குள் வளர்த்த முடிகின்றதை தவிர அரும் ஞானிகளின் உணர்வை நாம் பெற முடியவில்லை. அதனால இங்கே சாதாரண மனிதனும் இதை தெரிந்து கொள்வதற்காக சிலை வைத்து இது என்ன குணம் கொண்டது என்று சில புராணங்களை வடித்து முதல்ல நீ எதை எடுக்க வேண்டும் என்ற நிலை இங்கே முதலை காட்டுவதற்குத்தான் பாலை அபிஷேகம் பண்ணும்போது பாலை போல மனம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதே சமயத்தில் ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்று நீங்கள் அந்தோடு கலந்து கொள்ள இயன்றீர்கள். பையன் மேலே நல்ல பிரியமா இருக்கிறீங்க, அவன் எடுத்துக்கணும்னா குறும்புத்தனம் பண்றான், எடுத்தவனை பார்த்த உடனே என்ன செய்ய, அவனை நினைச்சாலே உயிர் அபிஷேகம் தண்ணி வரும் பண்ண உடனே அந்த உணர்ச்சியில் தான் வெளியில வருகின்றேன். எப்ப பார்த்தாலும் குறும்புத்தனம் பண்ணிட்டு வரான், எப்ப பார்த்தாலும் தொல்லைகளை கொடுத்துட்டு வரான், எப்ப பார்த்தாலும் வம்ப எடுத்துட்டு வர்றான் அப்படின்னு இப்படி எண்ணும் போது எங்கே அபிஷேகம் நடக்கின்றது? உங்கள் உயிரிலே தான் அபிஷேகமாகி இந்த இரத்தத்தில் இந்த உணர்ச்சிகள் பரவப்படும் போது உங்கள் உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு இந்த விஷத்தின் தன்மை மாறுகின்றது. நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்களாக இருப்பினும் நீங்கள் இப்போ வாயிலை போடும்போது மிளகாய் வைத்தால் என்று அலறத்தான் செய்யுது. ஆக நீங்கள் எவ்வளவு பெரிய வலு உள்ளவர்களாக இருப்பினும் ஒரு துளி விஷத்தை வாயிலை போட்டு சாப்பிட்டு விட்டால் மயக்கம் வந்து நாம் சிந்தனை இழந்துதான் இருக்கின்றோம். ஆக யார் செய்வது? அந்த உணர்வு தான் நம்மை மாற்றுகின்றது. மாற்றுவதற்கு மூலம் யார்? நமது உயிரி. ஆகவே எதன் உணர்வை செலுத்துகின்றோமோ அதை இயக்க கடமைப்பட்டது. ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் தீங்கிலிருந்து விடுபட்ட உணர்வின் தன்மை பெற்று கார்த்திகேய என்ற நிலையை நமக்குள் தெளிவாக்க காட்டினோம். பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்ற நிலை உருவாக்க தன்மை பெற்றவன் என்ற நிலையும் பாதுகாப்பு உள்ளவன் சேனாதிபதி என்று இந்த ஆறாவது அறிவுக்கு சேர்த்துள்ளார். அப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த சீமை சீவன் உணரை பெற்றால் அது உள்ளுக்கு போகாதபடி நாம் அந்த சேனாதிபதியாக அந்த ஆறாவது அறிவை நமக்கு கொண்டு வரணும். அவன் அறியாமல் இயக்கும் தன்மையிலிருந்து அவனையும் காக்கப்பட வேண்டும், நம்மையும் காக்கப்பட வேண்டும். அப்படி காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கோயில்களில் இந்த பாலாபிஷேகம் செய்யப்படும் போது நாம் இதை முன் இந்த எல்லா கோயில்களையும் எதன் முன் நாம் தொடருக்கு முன்னாடி ஈஸ்வரா என்று நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுதல் வேண்டும். பின் இந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், எனக்குள் அருமணம் தழ வேண்டும், இருளை அகற்றிடம் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கலந்து இதை அபிஷேகித்தல் வேண்டும். ஆக நமக்குள் அபிஷேகம் நடக்கின்றது. அப்படி செய்து கொண்ட பின் என் பையனுக்கு அவன் அந்த மகிழ்ச்சியின் அருளும் அவன் பெற்று அவன் பாலை போல மனம் பெற வேண்டும் என்று இதை கலந்து அதன் உணரின் தன்மை அவனுக்கு எண்ணி நாம் செயல்படும் என்றால் அவன் நம்முடைய கரு பெற்றவன் தான். அவன் நாம் எப்படி நாம நண்பனாக இருக்கப்படும் போது நன்மை செய்தான் என்றால் வெக்கலாகின்றது, தீமை செய்தான் என்றால் குறை ஓடுகின்றது. ஆகவே அமெரிக்காவில் இருந்தால் இதே போல நாம் குழந்தை மேல் பாசமாக இருக்கப்படும் போது
அவன் தவறு செய்கிறான் என்று வேதனைப்பட்டால் அவனுடைய வேதனையை நமக்குள் வளர்த்து மீண்டும் நினைக்கப்படும் போது அவன் வேதனை உணர்வு அங்கு காக்கப்பட்டு அவன் சிந்தனை மீண்டும் இழக்கச் செய்து தவறு செய்வனால்தான் மாற்ற முடியும். அதற்காக வேண்டிதான் இந்த ஆலயத்தில் வந்து இந்த அபிஷேகத்தை செய்து என் பையனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும், அந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி வேண்டும், அனைவரையும் அன்புடன் அரவணைக்கும் அந்த அவன் ஞானம் பெற வேண்டும், மலரைப்போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், இந்த சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும், கண்ணை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்று இதை நுகர்ந்து நமக்குள் வரும்போது இந்த அபிஷேகம் நம் உயிருக்கு நடக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை நாம் சொல்லாக நினைவாக்கப்படும் போது அந்த குழந்தைக்கும் அவனை மாற்றி அவன் மேல் இருக்கக்கூடிய பகமை நமக்குள் மாற்றி அமைத்து விடுகின்றது. அவன் எண்ணி வேதனைப்படும் போது அந்த வேதனை உணர்வு நமக்குள் நோயாக மாறுகின்றது. இந்த மாதிரி குழந்தை மேல பாசமாக நீ சொன்னபடி கேட்கலன்னு என்ன பண்ண, கையெல்லாம் குடையுது, ராத்திரெல்லாம் தூக்கம் இல்லை, இந்த சனியின் தொலைஞ்சு போறவனால மறுபடியும் அறிஞ்சுள்ளும். எப்ப பார்த்தாலும் இவனாலதான் நான் நரக வேதனைப்படுவேன் இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். மாத்திரங்களா சாமி எது கும்பிடுங்க, கோயில் ஏன் கும்பிட வச்சாங்க? நம்ம அறியாமல் இருக்கக்கூடிய நிலைகளை துடைக்கிறதுக்கு சூட்சமத்தில் உங்களுக்குள் என்ன நடக்கின்றது என்ற கதையை காவியத்தை எழுதி வச்சு இதை நுகர்ந்து அவன் மேல் நல்லவனா வர வேண்டும் என்று ஆலயமாக வைத்தது. நம்ம குழந்தையும் அவன் அங்க போனான்னா அவனுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு அந்த மகிழ்ச்சியோட ஒரு சக்தி பெறணும், நான் பாலை போல மனம் பெறணும், இந்த சந்தனத்தை போல நறுமணம் பண்ணணும், எங்க அம்மா அப்பா அருளாசி என்று எனக்கு வேணும் சொல்லிக்காதான்னு அவனை தூண்ட வேண்டும். இந்த ஞாபகத்தை கொடுத்தா நான் தாய் சொன்னதுதான் அவன் கேட்பான். 4 தரம் சொல்லி பாருங்க. பெண்ணு சொல்றாங்க, இப்ப சாதாரண கும்பிட சொல்றாங்க, காலை வந்து கும்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாம சொல்ற மாதிரி இந்த தாய் தந்தையர்கள் இந்த ஆலயங்களில் அவனுக்கு ஒரு பழக்கத்தை ஊட்ட வேண்டும். அந்த தெய்வீக குணத்தை நாம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். அவன் எண்ணி அந்த உணர்வை நுகர்ந்தான் அவன் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது. இதைப்போல நாம் தெரிந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மறைமுகத்தில் இருப்பதை உருவம் அமைத்து நாம் நுகரப்படும் போது அத்வைதம், நாம் உயிரில் பட்டால் விசிஷ்ட அத்வைதம், அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. அந்த உணர்வு ரத்தத்தில் கலந்து நம் உடலாக்கின்றது. ஆகவே தீமைகளை நீக்கும் உணர்வுகளை நுகர்ந்து உயிர் வழி அனுப்பி இரத்த வழி கொண்டு உன் உடல்களில் நல்ல அணுக்களை நீ உருவாக்கு என்பதனை தெளிவாக கூறுகின்றது ஆலய பண்புகள். நம்ம ஆலயத்தில் மறுபடி அதை செய்கின்றோமா? நல்ல யோசனை பண்ணிக்கலாம். இப்ப நாம கேட்கிறோம், இங்கிருந்து போன உடனே கோயில கசத்தை சொல்லாம எப்படி? அவனுக்கு கசத்தை சொன்னாதான் அவனுக்கு தெரியும், இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. இல்லை, இப்படித்தான் வாதம் இருக்கின்றமே தவிர நாம் பதிவு செய்த உணர்வைத்தான் நம்மை இயக்குகின்றது. நாம் நீக்கும் உணர்வுகளை நாம் பதிவு செய்தால் அதன் நினைவு வந்து நம்மை நல்வழியில் அழைத்து செல்ல உதவும். ஆனால் பாமர மக்கள் உண்மையை உணர முடியாது. அவன் தெரிந்து கொள்ளும் நிலையில் அனைவரும் இல்லை. தொழிலின் நிமித்தம் தொழில் செய்தாலும் அவன் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் தான் விழுப்பு வேதனை சலிப்பு எல்லாம் அவனை துடைக்க கற்றுக்கொள்ளும் இடம்தான் ஆலயம். இதைப்போல நீ நுகரும் உணர்வுகள் உன் உடலில் எப்படி வருகின்றது என்பதுதான் அன்று ஆலய பண்புகளை தெளிவாக கூறினார்கள். அது யாரும் நாம் இப்ப செய்வதில்லையே. எதா செய்யணுமா? எதுவும் செய்வதில்லை. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா காலையில வீட்டை முழுகும் போதெல்லாம் என்ன செய்யணும்? நாம் எண்ணி உணர்வுகள் நம் உடலில் பதிவாகின்றது. நம்ம வீடு முழுதும் அது பதிவாகி வேண்டும். ஒரு தினம் பையன் மேலே சங்கடப்பட்டு விட்டால் அந்த உணர்வு பதிவாகின்றது. இந்த உணர்வின் ஒளி அலையில் செவர் முழுதும் படர்கின்றது. இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இதை போன்ற நிலையில் மாற்றப்படும் போது பெண்கள் இந்த சாணத்தை எடுத்து விஷத்தன்மை மாற்றி விடுகின்றனர். ஏனென்றால் சாணம் மாடு சாணத்தை நல்லதை விஷமாக மாற்றிக்கொள்வது, நல்லது சக்தியை எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் இந்த நல்லது சக்தி வெளிப்படும் இந்த சாணம் அந்த தீமையின் உணர்வை இதை கவர்ந்து கொள்கின்றது. ஆனால் நல்லதை இங்கே பரிசுத்தமாக்கி அந்த சாணத்தின் உணர்வுகள் பூமியிலே படர்கின்றது, தீமை என்ற நிலையை வெளியேற்றுகின்றது என்பதற்குத்தான் அன்று ஞானிகள் இந்த சாணத்தை மாற்றி சாணத்தை அங்கு தொலைக்க சொன்னோம். அடுத்தாப்புல என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் புள்ளிகளை வைப்பாங்க. இப்ப அழகு அழகு லேட்டஸ்டா எத்தனையோ வந்தாச்சு. ஆனா அவர்களுடைய எண்ணங்கள் நான் அழகா செய்து வச்சிருக்கேன் திறமை பாற்றவங்க இருக்கிறாங்க. ஆகவே உண்மையின் இயக்கத்தை எங்கே செயல்படுத்துவதில்லை. புள்ளிகள் இடப்படும்போது என் குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழணும், நாங்கள் அந்த தெய்வீக பண்புகள் வளர வேண்டும், மலரை போல மனம் பெற்று வாழ வேண்டும், அருணர்வு எங்கள் குடும்பத்தில் படர வேண்டும், அன்பு கலந்த ஞானங்கள் எங்கள் குடும்பத்தில் படர வேண்டும் என்று
இந்த புள்ளிகளை வைத்து கோடுகளை போட்டு கட்டத்தை ஒன்றாக இணைத்து நாம குடும்பம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், பெரியார் தன்மை வர வேண்டும் என்பதனை எண்ணத்தில் எண்ணி பெண்களுக்கு சக்தி ஜாஸ்தி. இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அதன் மேல் நாம் நடந்து செல்லப்படும் போது அதன் உணர்வையே நமக்குள் அறியாத தீமைகள் நீக்குவதற்குத்தான் கோயில் எப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றோமோ நம்ம வீடும் ஒரு கோயில் தான். நாம் வாழும் இடங்களில் இத்தகைய நிலைகளை போடுகின்றன. பாருங்க, சில கிராமங்களில் வீட்டை ரொம்ப தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவங்க வீட்டையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. அடுத்தபடி பார்த்தோன்னா சாமியை மூடி ரொம்ப கிளீனாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அந்த பகை மட்டும் விட மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இப்படி தொலைஞ்சு போறோம், இப்படி பண்ணிட்டு இருக்கானே. பாசத்தால் குழந்தைகளை வளர்ப்போம், அவன் வேதனை எடுத்து மீண்டும் வேதனை எடுத்து இப்படி இருக்கிறானே அப்படின்னு இந்த வேதனை இவனுக்குள் எடுத்து நோயாக மாற்றிக்கொள்வான். இது உணர்வு குழந்தைகளுக்கு இதே உணர்வு ஊற்றி அவர்களின் வேதனை படை செய்யும். குழந்தைகளை பாசமாக வளர்ப்பார்கள். யாராவது அந்த குழந்தை குறும்புத்தனம் பண்ணா அவனை கொஞ்சோண்டு கொஞ்சம் ஏண்டா இந்த மாதிரி செய்யறேன்னு சொன்னாப்போ அது உணர்வு கொண்டு அவன் என்ன செய்த நீ எப்படி பேசலாம் பிள்ளைய அப்படிம்பாங்க. ஆனா அடுத்தவங்க பிள்ளைய நாம் பேசுவோம், ஆனா நம்ம பிள்ளைய பேச விட மாட்டோம். ஏன்னா இந்த பாசங்கள் அவன் குழந்தைகளுடைய உணர்வுகள் என்பது இப்படி எல்லாம் நம்ம குடும்பங்களில் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம் உடலிலே இப்படி தீய விளைவுகள் உருவாகின்றன. இதையெல்லாம் நீக்குவதற்குத்தான் கோயிலை இவ்வளவு அழகாக செய்து சில உண்மையின் உணர்வுகளை நமக்கு உணர்த்துகின்றனர். ஆகவே அடுத்து அந்த தெய்வங்களுக்கு சிலைகளை வடித்து வைத்தாலும் அதற்கு கிரீடம், மலர் மாலைகள், நல்ல ஆடைகள் ஆக இங்கே வைத்து நாம் அலங்கரிக்கின்றனர். தங்க ஆபரணங்களை வைத்து மலர் மாலைகளையும் போட்டு அப்போது நாம் என்ன செய்கிறோம், முதல்ல பால் அபிஷேகம் தேனாசம் இது சித்தமாக சேர்த்து விட்டு அங்கே விளக்கை காட்டும் போது நான் என் வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குழந்தைகள் எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த தெய்வீக அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும். எத்தனை பேர் என்றும் என் குழந்தைக்கு அந்த தெய்வீக பண்பு வர வேண்டும், தெய்வீக நிலைகள் பெற வேண்டும், அருளி வாழும் அருசக்தி பெற வேண்டும் என்ற நிலை எத்தனை பேர் என்றும் நாம் அறியாமல் நம்ம இயக்கும் நிலைகளிலிருந்து அங்க மாற்றி என் பையன் மேலே இந்த நிலையில் எண்ணினால் என்ன நடக்கும், அவன் மேல இருக்கக்கூடிய வெறுப்புகளை மாற்றுகின்றோம். இப்ப நீங்க கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி என்னை தொல்லை கொடுத்துக்கிட்டா நீங்க அழுகுறீங்க. அவன் ரோட்ல போய்கிட்டு இருப்பான், நீங்க வேதனையா எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த உணர்வு அங்க தாக்கிச்சுன்னா இனம் தெரியாத நிலையில் அங்க ஆக்ஷன் ஆகும். இந்த வேதனை உணர்வு சிந்திக்க தெரியாதபடியாகும். ஆக நாம் சாமி கும்பிடும் போது இந்த வேதனை உணர்ச்சி நமக்குள் ஆக்கப்படும் போது இந்த உணர்வை எளிதில் அவனை தாக்கி விடுகின்றது. ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி நாம் செயல்படுகின்றோமோ அதே போல பதிவான நிலைகள் மீண்டும் இயக்குகின்றது. இந்த டெலிபோன் வைத்துள்ளார்கள், அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சாச்சுன்னா இப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்தால் சாட்டலைட் மூலமாக இங்கே கொண்டாடுறான் மனிதன். வெகுதொலையில் எடுக்கவில்லை என்றால் அது தொடர் வரிசை மேக்னெட்டை வைத்து இங்கே அருகிலே கொடுக்கும் தன்மை கொண்டு வருகின்றன. ஆக வெகு தூரத்தில் பரவுகின்றன. அதனால் இதே போல நம்ம கையில் இருக்கக்கூடியதை எடுத்தோம்னா அங்கே சுவிட்சை தட்டினா நம்ம பாக்கெட்ல சத்தம் போடும், அங்கே பேசினா நாம இங்கே பேசணும். இதே போலதான் நம்ம உடல்ல பதிவு செய்து விட்டால் இந்த உணர்வு இயக்கங்கள் காற்றில் நினைவாற்றல் ஆனால் நம்முடைய கண் அங்கே வருகின்றது. அவன் கண்ணால் தான் அது கவர்ந்தது. அந்த உணர்வன் எண்ணப்படும் போது அவன் கண் கவர்ந்து நாம் எண்ணிய வேதனை விஷயம் வலுவானது அவனை இயக்கி விடுகின்றது. அவன் அறியாமலேயே அவன் அங்கே ரோட்டில் நடந்து செல்வான். ஆனால் இதே போல கோயில் வந்து இப்படி செய்யறானே நீ பார்க்கவில்லையா, இப்ப சில பேர் குடும்பத்தில் இப்படி எல்லாம் வேண்டுவாங்க. அப்ப அந்த உணர்வு அங்க பாதிக்கப்படுகின்றது, ஆக்ஷன் ஆகின்றது. ஆகவே அல்லது ஒரு பக்கத்தில் இனம் புரியாத அவனுடைய பேச்சு தடுமாறும்போது கலவரம் வருகின்றது. இதே போல தீங்கின் விளைவுகளை நாம் இந்த குடும்பத்தில் நம் அறியாத எத்தனையோ நிலைகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஆலய பண்புகளை நாம் மறந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதனை சற்று யோசனை செய்யும். இதெல்லாம் உங்கள்கிட்ட ரெக்கார்டு செய்கிறேன். ஏனென்றால் அந்த கதைகள் காவியங்கள் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் இவையெல்லாம் காவியங்கள் அல்ல. மனித உடலில் நடக்கும் உணர்வுகள் அது ஒவ்வொரு நொடியிலும் எப்படி இயக்கின்றது. வானையில் புவிய உயிரில் ஆன பெண் உயிரில் உயர்ந்த நிலையில் மனிதனான இதை அனைத்தும் அறிந்திடும் நிலை பெற்றான் என்ற நிலைதான் காவிய தொடர்பு ராமாயணத்தை வளர்த்தனர். குருட்சேத்திரப்போர் என்ற மகாபாரத யுத்தத்தை வைத்தனர். சிவபுராணம், கந்தபுராணம் என்ற நிலைகளும் தெளிவாக கொடுத்தனர். இதையெல்லாம் நாம் காலத்தை மறந்து
இந்த உடலின் இச்சை ஆசை கொண்டுதான் உண்மையின் இயக்கத்தை மறந்து நமக்குள் வேதனை இந்த உணர்வு வகர்ந்து மனிதனுக்குள் சிந்தனை இழந்து ஆக இன்றைய நிலைகள் வேதனைக்குண்ட உணர்வு கொண்டு நமக்குள் ஒரு பூகம்பத்தை உண்டாக்கி கடும் நோயாகி இந்த உடல் சிதைந்து கொண்ட பின் இந்த பூமி இதே பாண்டி கரைந்து விட்டால் மற்றொன்றுக்கு உணவாகின்றது. இதே போல் ஒரு பிரபஞ்சம் அதை தகர்த்து கொண்ட பின் 15 வருடம் 20 வருடத்துக்கு முன்னாடி வியாழன்கோள் இதை சிதைந்து அதாவது ஒரு வியாழன்கோள் இதே மாதிரி இன்னொரு பிரபஞ்சம் இதை கரைந்து அது வருவதை நமது சூரிய பிரபஞ்சத்திற்கு இழுத்து அது வியாழன்கோள் கவர்ந்து கொண்டதனால் அது அந்த ஐஸ்வாரை அதை தணிக்கை செய்து அதை சிதைவில்லாதபடி பாதுகாத்து கொண்டது. அதே வியாழன்கோள் உணர்வுக்கு மாறாக நமது பூமியில் வந்தால் நமது பூமியின் அளவே வந்தது. ஒரு பகுதி பூமியின் அடப்பாகிவிட்டால் நமது பூமியில் உள்ள கடலில் விழுந்தாலும் நீர் இங்கே வந்துவிடும், தரையில் விழுந்தால் அங்கிருக்கும் பணிந்து போவார்கள். அதன் உணர்வின் அழுத்தமாகும் போது கடலின் தன்மையில் இப்படி மாறிவிடும் தன்மை வந்தது. ஏனென்றால் இதே உலகின் உணர்வுகள் இப்படி இயக்கம் மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நீங்கள் தெரிந்து கொண்டு கோயிலுக்குள் சென்றால் இந்த தெய்வீக பண்பை பெற வேண்டும் என்ற நிலை அங்கே எண்ணெய் வைத்து பதிவாக்கி மீண்டும் தன் குழந்தை ஏதாவது சேர பண்ணாலும் துரு நட்சத்திரத்தின் பேரருளை அவன் பெற வேண்டும். அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். அவன் குடும்ப பற்றுடன் வளர வேண்டும். பரிவுடன் பண்புடன் வாழும் அந்த அரிசக்தி பெற வேண்டும் என்று அதை பழக்கி நாம் இங்கே பதிவாக்குவதற்குத்தான் முதலில் கோயிலில் பதிவு பின் நினைவு. இதன் வழி அவன் நல்லவனாக வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் இயக்கி அதன் செயல்களை செயல்படுத்தல் வேண்டும். ஆகவே இப்படி நாம் ரெக்கார்டு செய்து கொண்ட பிற்பாடு நாம் எதை இங்கிருந்து தட்டுகின்றோமோ அதை அங்கு இயக்குகின்றோம். அதே போலதான் நாம் இன்னொரு டெலிபோனின் உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அதை இயக்கப்படும்போது உடனே செய்து அதன் உணர்வின் தன்மை நாம் தொடர்பு கொள்கின்றோம். இதே போல மற்றவருடைய நினைவை பதிவாக்கிக் கொண்டு அதை நாம் இயக்கப்படும் போது அவர் உடல்களை இப்படியெல்லாம் மாற்றி விடுகின்றது. அதைத்தான் நாம் நல்லவையை பதிவாக்கி அவனுக்கு என்னதான் நல்லது வர வேண்டும் என்று ஆலயத்தை நாம் பதிவாக்கிக் கொண்ட எப்போது அவனை பற்றி நினைவருகின்றதோ அந்த அருணர் பெற வேண்டும். ஆகவே நம் உடல் ஒரு ஆலயம் என்றும் நமக்குள் அந்த ஞானத்தை வளர்த்தல் வேண்டும் என்றும் தீமை புகாது தடுத்தல் வேண்டும் என்பதுதான் இந்த ஆலயம். அந்த ஆலய பண்பு யாருமே இன்று வரையில் யாரும் கடைபிடிக்கவே இல்லை. ஞானிகள் நாம் மனிதன் நம்மை அறியாதை செய்யும் தீமைகளிலிருந்து விடுபடும் முறைகளை தெளிவாக்கினான். அதை யாரும் நாம் பின்பற்றவில்லை. ஆகவே இந்த ஆலயத்தில் அந்த தீபத்தை காட்டும் போது மலரை அந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குழந்தை பொருளறிந்து செயல்படும் சக்தி வேணும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி வேணும். இப்ப கணவன் மனைவிக்கும் வந்தாச்சு. என் கணவருக்கு அந்த பொருளறிந்து அறியும் சக்தி பெற வேண்டும். எல்லா ஞானத்தையும் பெறும் அருள் சக்தி பெற வேண்டும். இந்த தெய்வீக பண்பு பெற வேண்டும். அந்த மலரை போல மனம் பெற வேண்டும். தங்கத்தை போல மனம் மலரா தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் கணவர் பெற வேண்டும். அருள்வழி வாழும் அருசக்தி என் கணவர் பெற வேண்டும் என்று அதன் உணர்வினால் இதன் உணர்வுகள் அங்கே ஆலயத்தில் இந்த உண்மையின் உணர்வை நமக்குள் ஒன்று சேர்த்தணும். வீட்டில் கணவன் மனை வெளியே வந்தாச்சுன்னு சரி, உடனே இப்ப எத்தனை வேதனைப்படுகின்றோம், எத்தனை பகைமைகள் வருகின்றது. இன்று ஒன்று சேர்த்து வாழும் உணர்வினை அங்கே அதே போல மாற்றினால் அதே போல கணவரும் என் இதே போல பொருளறிந்து செயல்படும் சக்தி என் மனைவிக்கு பெற வேண்டும். அந்த தெய்வீக மனம் பெற வேண்டும். அந்த தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும். ஆக வைரத்தை போல சொல் ஜொலிக்க வேண்டும், செயல் ஜொலிக்க வேண்டும், வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். மலரை போல மனம் பெற வேண்டும். அது மகிழ்ந்து வாழும் சக்தி என் மனைவி உடலை வளர வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் அருள்மனம் தவழ வேண்டும். பேரானந்த நிலை பெறும் அருசக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த சொலையை வைத்து நம் உணர்வின் தன்மை ஒன்றாக்கி அது எவ்வளவு பண்பு கொண்ட உணர்வின் தன்மை நம்ம உடல் வரப்பும்போது அந்த தெய்வீகம் எப்படி இருக்கும் என்பதனை செயல்படுத்துவதற்குத்தான ஆலயம். நாம் இப்போது என்ன செய்கின்றோம்? ஆக நம்ம உடல் இருக்கக்கூடிய குணங்களுக்கெல்லாம் இப்படி நாம் உண்மையின் உணர்வை அறிவதற்கு செய்கின்றன. இதுதான் தீமையின் விளைவில் இருக்கும்போது கற்பச்சாமி, மாடச்சாமி, சொடலச்சாமி என்று சொல்லப்படும் போது பகைமை வந்தால் என்ன செய்கின்றோம்? கொடூர கொலைகளை செய்கின்றோம். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? நான் காடியை வணங்கி வருகின்றேன், முப்படாரியை வணங்கி வருகின்றேன் என்ற நிலை, என் காரியம் வெற்றி பெற்றால் உனக்கு ஆட்டை கொடுக்கின்றேன், எனக்கு சண்டாளர்கள் இப்படி செய்கின்றார் என்று கொலை உணர்வை தான் அங்கே கூட்டுகின்றனர் தவிர அந்த நல்ல உணர்வுகளை இங்கு ஊட்டுவதில்லை.
ஆகவே இத்தகைய தெய்வங்களை கொண்டாடும் போது ஊருக்குள் கலவரம், ஆக ஒருவருக்கொரு பகைமைகள், ஆக சிந்திக்கும் ஆற்றல் குறைகின்றது, சிந்தனையற்ற செயல்களை வருகின்றன. ஆகவே அந்த காளி கோயில் மற்றதும் மாடச்சாமி சுடரச்சாமி எல்லாம் எண்ணம் வரும்போதும் என்னை அறியாது இயக்கும் தன்மையிலிருந்து நீங்கி அருள் உணர்வு பெற்று எனக்குள் இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று நமக்குள் எண்ணி அசுர உணர்கொண்ட குணங்களை நமக்குள் அதை நீக்குதலுக்காக அதை காட்டினார். இந்த எரும மாட்டையும் மட்டையும் போட்டு அதை வெட்டி கொலை செய்து ஆக இறக்க உணர்கொண்டு அந்த தெய்வத்தை இது கொடுத்தால் எங்கள் நாட்டை காக்கும், எங்கள் இனத்தை காக்கும், பகைவரை மாற்றும், பகைவரை கொள்ளும் என்று பகைமை உணர்வுகளைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றன. ஞானிகள் காட்டிய அருணறிகளை நாம் கடைபிடிக்கவில்லை.